நண்பர்களுக்கு வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போகிற கதைக்கு பேர் மந்திர தூரிகை. தூரிகைன்னா பெயிண்டிங் ப்ரஷ். மந்திர தூரிகை கதைக்கு பேர். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு சிறு கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் பெயர் லிங்கன். தாய் தந்தை அவன் சிறு வயதாக இருக்கும் போதே நோய் வந்து இறந்து போய்விட்டார்கள். அனாதை சிறுவனாக இருந்ததால் அவனால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அவன் தன் உணவிற்காக வேலை செய்து பிழைக்க வேண்டி இருந்தது. அவன் தினமும் பல வீடுகளுக்கு நீர் இறைத்து கொடுத்தான், துணிகளை துவைத்து கொடுத்தான், வீடுகளை சுத்தம் செய்து கொடுத்தான். அதனால் அவனுக்கு கிடைத்த பணத்தால் அவனால் உணவு மட்டுமே வாங்கி உண்ண முடிந்தது. அவனுக்கு பிடித்த பொருட்களை வாங்கும் அளவிற்கு அவனிடம் பணம் இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு பிடித்த விஷயம் இருந்தது. அது ஓவியம் வரைவது. அவனுக்கு ஓவியம் வரைய தூரிகை கிடைக்கவில்லை. அதை வாங்கவும் அவனிடம் போதிய பணம் இல்லை. அதனால் அவனால் வரையாமல் இருக்க முடியவில்லை. தினம் வேலை விட்டு வந்ததும் அவன் வீட்டு பக்கத்தில் இருந்த பாறைகளில் சுண்ணாம்பு கொண்டு வரைவான். அவன் வரைவதைக் கண்டு அக்கம் பக்கத்தார் வந்து பார்த்தனர். அவர்களுக்கு அவன் வரைவதைக் கண்டு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவன் வரைந்த ஓவியங்கள் அத்தனை தத்ரூபமாக இருந்தன. பறவைகள், மரம், செடி, கொடிகள், பூக்கள் என்று எதை வரைந்தாலும் அதை நிஜமாக இருப்பது போலவே இருந்தது. லிங்கன் வரைந்த ஓவியங்கள் எத்தனை அழகு என்று அனைவரும் பாராட்டினர். உயிரோட்டமுள்ள ஓவியங்கள் என்று அதிசயித்தனர். இதையெல்லாம் கேட்டு லிங்கன் மிகவும் மகிழ்ந்தான். தான் ஒரு பெரிய ஓவியனாக வேண்டும் என்ற எண்ணம் கொண்டான். தூரிகை மட்டும் இல்லையே என்று ஆதங்கப்பட்டான். இருந்தாலும் அவன் வரைவதை மட்டும் விடவில்லை. கிடைத்த பாறைகளிலும் சுவர்களிலும் படங்களை வரைந்தான். ஒரு நாள் லிங்கன் வேலை விட்டு திரும்பும்போது மிகவும் சோர்வாக இருந்தான். வீட்டுக்கு அருகே வரும்போது அங்கு ஒருவன் அவனது படங்களை பார்த்து கொண்டு இருந்தார். அவன் அவர் அருகிலே சென்று நின்றான். தம்பி, இதையெல்லாம் யார் வரைந்தது தெரியுமா என்று கேட்டார். ஐயா, இதையெல்லாம் நான் தான் வரைந்தேன் என்றான். நீ ஏன் காகிதங்களில் படங்களை வரையாமல் பாறைகளில் வரைகிறாய் என்று கேட்டார். என்னிடம் ஓவிய வரைய தூரிகை இல்லை என்றான். நீ ரொம்பவும் நன்றாய் வரைகிறாய். இந்த ஊருக்கு அருகே ஓவியம் வரைய கற்றுத்தரும் பள்ளி இருக்கிறது. நீ அங்கே போய் ஆசிரியரிடம் கேட்டுப்பார் என்று சொன்னார். லிங்கனுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. உடனே அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பள்ளிக்கு சென்றான். ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான். உள்ளே ஒரு வயதானவர் படங்களை வரைந்து கொண்டு இருந்தார். அவர் பக்கத்தில் பல தூரிகைகள் இருந்தன. படம் வரைய பல வகையான மைகள் இருந்தன. அவை பல நிறத்தில் இருந்தன. இதை பார்த்ததும் லிங்கன் மிகவும் மகிழ்ந்தான். அந்த ஓவியர் தனக்கு ஒரு தூரிகை தராமலா போவார் என்று எண்ணினான். லிங்கன் தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தான். ஓவியர் மும்முரமாக வரைந்து கொண்டிருந்தார். ஐயா, ஐயா என்று தயங்கி தயங்கி கூப்பிட்டான். லிங்கன் வந்ததை கவனிக்காமல் வரைந்து கொண்டே இருந்தார். மீண்டும் மீண்டும் கூப்பிட்டான். சில நிமிடம் கழித்து அந்த பெரியவர் தலையை நிமிர்ந்து பார்த்தார். என்ன என்பது போல் தலையை ஆட்டினார். லிங்கன், ஐயா, எனக்கு வரைகிறதுனா ரொம்ப பிடிக்கும் என்றான். அப்படியா, அதுக்கு என்னப்ப என்று கேட்டார். ஐயா, எனக்கு ஒரு தூரிகையை தர முடியுமா என்று கேட்டான் லிங்கன். உனக்கு எதுக்கு தூரிகை? அதெல்லாம் தர முடியாது, போ என்று கோபமாக சொன்னார். லிங்கன், ஐயா, தயவு செய்து ஒரே ஒரு தூரிகை கொடுங்கள் என்று மறுபடியும் கேட்டார். சொன்னா புரியாது. உன்னை போல ஏழை சிறுவனுக்கு ஓவியம் ஒரு கேடா என்று மறுபடியும் கோபமாக கேட்டார். ஐயா, நான் ஏழை ஆனாலும் நல்லா வரைவேன். எனக்கு ஒரே ஒரு தூரிகை மட்டும் கொடுங்கள் என மிகவும் கெஞ்சி கேட்டான். இப்போ இங்கிருந்து போறியா இல்லையா? உனக்கு தூரிகை கொடுக்க முடியாது. என்னோட நேரத்தை வீணாக்காதே, போ என்று கோபமாக கத்தினார். லிங்கனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தூரிகை கிடைக்கும் என்ற ஆவலில் ஓடி வந்தான். இப்பொழுதோ அது கிடைக்காது என்று தெரிந்ததும் மிகவும் சோர்ந்து விட்டான். ஓவியர் தன்னுடைய படத்தை தொடர்ந்து வரைய ஆரம்பித்தார். அவரை ஏக்கத்துடன் பார்த்துவிட்டு வருத்தத்துடன் வீடு திரும்பினான் லிங்கன். அன்று அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தூரிகை கிடைக்கும் என்ற ஆசை நிறைவேறாமல் போனது மேலும் மேலும் வாட்டியது. அப்படியே அதை எண்ணி தூங்கி போனான். அன்று இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. அந்த கனவில் ஒரு வயதானவர் வந்தார். லிங்கன், என்னப்பா வருத்தமா இருக்க என்று கேட்டார். எனக்கு வரைய தூரிகை கிடைக்கவில்லை என்று அழுது கொண்டே சொன்னான். லிங்கன், அழாதே அழாதே, உனக்கு தூரிகை தானே வேண்டும், நான் தருகிறேன் என்று ஒரு தூரிகையை காட்டினார். அது தங்க நிறத்தால் ஆன தூரிகை. இந்தா, இதை நான் உனக்கு தருகிறேன். இது மந்திர தூரிகை, அதனால் இதை பத்திரமாய் பயன்படுத்து என்று கூறினார். தூரிகையை அவனுக்கு பக்கத்தில் வைத்துவிட்டு சென்றார்.
ஆகட்டும் ஐயா என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான். அப்பொழுதுதான் அது கனவு என்று உணர்ந்தான். கனவு என்று உணர்ந்ததும் அழ ஆரம்பித்தான். அழுது கொண்டே பக்கத்தில் பார்த்தபோது உண்மையிலேயே அந்த தங்க நிற தூரிகை இருந்தது. அதைக் கண்டதும் அவன் கண்டது கனவல்ல, நிஜமென்று நம்பினான். தூரிகையை கையில் எடுத்து தொட்டு தொட்டு பார்த்தான். இனிமேல் நான் விரும்பியதெல்லாம் என்னால் வரைய முடியும் என்று எண்ணினான். தூரிகை கிடைத்து விட்டது. ஆனால் மை இல்லையே, என்ன செய்வது என்று யோசித்தான். கையில் தூரிகையை வைத்துக்கொண்டு அவனால் சும்மா இருக்க முடியவில்லை. தான் படம் வரைவதாக மனதில் எண்ணிக்கொண்டே ஒரு பறவையை வரைய முற்பட்டான். என்ன ஆச்சரியம்! அந்த தூரிகையன் வரைய எண்ணிய வண்ணத்தை தானாகவே தந்தது. மகிழ்ச்சியுடன் முழு படத்தையும் நல்ல விதமான வண்ணம் தீட்டி வரைந்து முடித்தான். படத்தை முடித்துவிட்டு அதை பார்த்து கொண்டு இருக்கும் போது பறவை உயிர் பெற்று பறந்து சென்றது. அது பறந்து சென்றதையே கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். லிங்கனுக்கு ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம். தூரிகை கிடைத்த மகிழ்ச்சி ஒருபுறம், வரைந்த படம் உயிர் பெற்றது மற்றொரு புறம். இரண்டும் சேர்ந்து அவனை ஆனந்த கூத்தாட வைத்தது. அவனால் நடப்பதை நம்பவே முடியவில்லை. அடுத்து அவன் ஒரு சிறிய மீனை வரைந்தான். அதை வரைந்து முடித்ததும் அந்த மீன் உயிர் பெற்று தரையில் விழுந்து துடித்தது. லிங்கன் அதை பார்த்து துடிதுடித்து மீனை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி குளத்தில் விட்டான். மீன் நீரில் நீந்துவதைக் கண்டு நடப்பது அனைத்தும் நிஜமே என்பதை உணர்ந்தான். அன்று முழுவதும் பலவிதமான பொருட்களை வரைந்து கொண்டே இருந்தான். அவை அனைத்தும் நிஜ பொருட்களாக ஆயின. அதற்கு பிறகு அவனுக்கு வேலைக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. லிங்கனுக்கு தேவையான பொருட்களை ஓவியம் தீட்டியே பெற்றுக்கொண்டான். இருக்க வீடு, உண்ண உணவு, உடுத்த உடை என்று எல்லாவற்றையும் பெற்றான். விரைவிலேயே லிங்கனின் கைவண்ணம் பற்றிய செய்தி எல்லோருக்கும் தெரிய வந்தது. அவன் வரைவதை பார்க்க யாவரும் வந்தனர். லிங்கன் வரையும் ஓவியங்கள் உயிர் பெறுவதைக் கண்டு அதிசயித்தனர். ஏழை மக்களும் வந்து பார்த்தனர். லிங்கன் ஓவியம் வரைந்து தங்களுக்கு உதவ முடியுமா என்று கேட்டனர். அவர்களுக்கு லிங்கன் உதவ முன்வந்தான். அவர்களுக்கு தேவையான பொருட்களை வரைந்து தந்தான். சில வயதானவர்களுக்கு நாற்காலிகள் வரைந்து கொடுத்தான். ஏழை விவசாயி ஒருவருக்கு குதிரை ஒன்றை வரைந்து கொடுத்தான். இதேபோல் பலருக்கு பல உதவிகளை செய்து வந்தான். விரைவில் லிங்கன் வரையும் மந்திர ஓவியம் பற்றிய விஷயம் அரசருக்கும் எட்டியது. தனக்காக படம் வரைய அந்த சிறுவனை வரவழைக்க வேண்டும் என்று எண்ணி அவனுக்கு ஆள் அனுப்பி வைத்தார் அரசர். சிறுவனால் எல்லா விதமான பொருட்களையும் வரைய முடியும். அதனால் எனக்கு தேவையான அளவு தங்கம் பெறப்போகிறேன் என்று எண்ணி லிங்கன் வரவிற்காக காத்திருந்தார். அரசரின் ஆட்கள் லிங்கனை சென்று பார்த்தனர். அரசர் அவனை காண விரும்புவதை கூறினர். லிங்கனுக்கு சிறிது பயம் இருந்தது. இருந்தாலும் அரசரை எதிர்க்க பயந்து அவர்களுடன் அரண்மனைக்கு சென்றான். சிறுவனே, உன்னுடைய ஓவியங்கள் உயிர் பெறுவது ஆச்சரியமாக இருக்கிறது என்று லிங்கனிடம் அரசன் கூறிய போது பணிவுடன் லிங்கன் அரசரை வணங்கினான். இனிமேல் நீ எனக்காக வேலை செய்ய வேண்டும் என்று அரசர் ஆணையிட்டார். உங்களிடம் வேலை செய்ய கேட்டதற்கு நன்றி. நான் ஏழைகளுக்கு உதவுவதற்காகவே ஓவியம் தீட்டுகிறேன். உங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை என்றே எண்ணுகிறேன் என்று மேலும் பணிவுடன் லிங்கன் கூறினான். லிங்கன் தன்னிடம் வேலை செய்ய மறுப்பதைக் கண்டு அரசருக்கு கடும் கோபம் வந்தது. உன்னை எனக்காக வேலை செய்ய வைக்கிறேன் என்று அரசர் கோபத்துடன் சொன்னார். லிங்கன் பதிலேதும் கூறாமல் நின்றான். அரசர் தன்னுடைய வேலையாட்களிடம் இவனை இழுத்துச் சென்று குதிரை லாயத்தில் அடைத்து வையுங்கள் என்று கட்டளையிட்டார். லிங்கன், நீ அங்கே குளிரில் சோர்ந்து போய் 2 நாட்களில் நான் சொல்வதை செய்வா என்று கோபத்துடன் கூறினார். லிங்கன் இழுத்துச் செல்லப்பட்டான். குதிரை லாயத்திலே அடைக்கப்பட்டான். லிங்கன் குளிரில் நடுங்கினான். அதிர்ஷ்டவசமாக அவனிடம் தூரிகை இருந்தது. உடனே நெருப்பு கூடத்தை வரைந்தான். குளிர் ஓடியே போயிற்று. 2 நாட்கள் கழிந்தன. லிங்கன் குளிரில் வாடி இனி நான் சொன்ன வேலைகளை நிச்சயம் செய்ய ஒப்புக்கொள்வான். நானே அவனிடம் சென்று பேசி பார்க்கிறேன் என்று எண்ணிக்கொண்டே அரசர் குதிரை லாயத்துக்கு வந்தார். குதிரை லாயத்தில் இருக்கும் பொருட்களை கண்டார். அரசர் வசதியாக லிங்கன் உண்டு கொண்டு இருப்பதைக் கண்டு மேலும் கோபம் ஏற்பட்டது. தன்னுடைய எண்ணம் பலிக்காது கண்டு அதிகமாக கோபம் கொண்டார். கோபத்துடன் லாயத்தை மூடிவிட்டு அரண்மனைக்கு சென்று லிங்கனை இழுத்து வருமாறு தன்னுடைய சிப்பாய்களிடம் ஆணையிட்டார். அரசனின் ஆட்கள் லாயத்துக்கு சென்றனர். லிங்கனை தேடினர். அவன் அங்கு இருக்கவில்லை. அவன் ஏணியை வரைந்து அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டான். அரசருக்கு வந்ததே கோபம். தானே அந்த ஏணியில் ஏறி அவனை துரத்த நினைத்தார். அரசர் மிகவும் குண்டாக இருப்பார். அதனால் ஏணி பாரம் தாங்காமல் முறிந்து விழுந்தது.
உடனே லிங்கனை துரத்துமாறு சிப்பாய்களுக்கு ஆணையிட்டார். பின்னால் குதிரைகளை வருவகளை பார்த்தான் லிங்கன். உடனே வேகமாக ஒரு குதிரையை வரைந்து உயிர் வந்ததும் தாவி ஏறி வேகமாக அங்கிருந்து தப்பிச் சென்றான். அரசர் அவனை விடுவதாக இல்லை. சிப்பாய்களை தேட அனுப்பினார். லிங்கன் வீட்டில் பலரை காவலுக்கு இருக்க வைத்தார். லிங்கன் வீடு திரும்புவான் என்ற நம்பிக்கையில் அவர்கள் காத்திருந்தனர். லிங்கன் வீட்டுக்கு அருகே வந்ததுமே அரசரின் நாட்களை பார்த்து விட்டான். இனியும் தான் அங்கு இருப்பது நல்லதல்ல என்பதை மட்டும் உணர்ந்தான். அடுத்து என்ன செய்வது என்றே புரியவில்லை அவனுக்கு. மந்திர படங்களை வரையும் விருப்பம் இல்லாமல் போயிற்று. உண்மையான ஓவியனாக மட்டுமே வாழ விரும்பினான். அதற்காக யோசனை செய்யும் போது அவனுக்கு ஒரு வழி புலப்பட்டது. அந்த ஊரை விட்டு மற்றொரு ஊருக்கு செல்ல முடிவு செய்தான். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்துவிட்டது. இனிமேல் நான் ஓவியங்களை வரைந்து கொண்டே இருப்பேன். ஆனால் எந்த ஓவியத்தையும் முழுமையாக முடிக்க மாட்டேன். அப்படி செய்தால் ஓவியங்களும் உயிர் பெறாது என்று தனக்குள்ளே பேசி முடிவு செய்து கொண்டான். அதற்கு பிறகு லிங்கன் ஒவ்வொரு நகரமாக சென்றான். ஓவியங்களை நன்றாக வரைந்து நல்ல விலையில் விற்றான். எந்த ஒரு ஓவியத்தையும் முழுமையாக முடிக்காமல் பார்த்து கொண்டான். அதனால் ஓவியங்கள் எதுவும் உயிர் பெறவில்லை. யாருக்கும் லிங்கன் யார் என்பது தெரியவில்லை. அவனிடம் இருக்கும் தூரிகை மந்திர தூரிகை என்பதை அறியவில்லை. மக்கள் அந்த ஓவியங்களை விரும்பி வாங்குவதைக் கண்டு மகிழ்ந்தான். ஓவியனாக தான் வாழ்வதைக் கண்டு திருப்தி கொண்டான். ஒரு நாள் லிங்கன் ஒரு பெரிய அழகிய பறவையை வரைந்தான். அந்த ஓவியத்தை கவனமாக முடிக்காமல் இருக்க எண்ணம் கொண்டு வரைந்து கொண்டே இருந்தான். அதை விற்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் அவன் மேல் வந்து தற்செயலாக மோதினான். கொஞ்சம் வண்ண நீர் அந்த பறவை மேல் பட்டு ஓவியம் முழுமை பெற்றது. உடனே அந்த பறவை உயிர் பெற்று பறந்து சென்றது. பக்கம் இருந்த மனிதர்கள் அனைவரும் பறவை உயிர் பெற்று செல்வதைக் கண்டு ஆச்சரியம் அடைந்தனர். அவர்கள் லிங்கனின் ஓவியம் உயிர் பெறுவதை கண்கூடாக கண்டு அதிசயித்தனர். இந்த சிறுவன் மந்திரம் தெரிந்தவன் என்று பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அதில் ஒருவர் உடனே இந்த செய்தியை அரசரிடம் சென்று தெரிவித்தார். இந்த ஊரில் மந்திரம் கற்ற ஒரு ஓவியன் இருக்கிறான். அவன் ஒரு பெரிய பறவையை வரைந்தான். வரைந்து முடித்ததுமே அது உயிர் பெற்று பறந்தது என்று முறையிட்டார். அரசருக்கு உடனே அது லிங்கன் தான் என்பது தெரிந்துவிட்டது. அவனை அழைத்து வந்து அடைத்து வைக்குமாறு அவருடைய சிப்பாய்களுக்கு ஆணையிட்டார். அவனை பிடித்து வரும்போது அவனிடம் இருக்கும் மந்திர தூரியை வாங்கிவிடுங்கள், இல்லாவிட்டால் அவன் மறுபடியும் ஓவியம் வரைந்து தப்பிவிடுவான் என்று கூறி ஆட்களை அனுப்பி வைத்தார். லிங்கனை தேடி பிடித்த சேவகர்கள் அவனை சிறையில் அடைத்தனர். அவனிடம் இருந்த தூரிகையை வாங்கி அதை அரசனிடம் கொடுத்தனர். தூரிகையை கண்ட அரசருக்கு பெருமகிழ்ச்சி. இந்த தூரிகை எனக்கு வேலை செய்யுமா பார்ப்போம் என்று கூறிய வண்ணம் ஓவியம் வரைய முற்பட்டார். முதலில் சில தங்க காசுகளை வரைந்தார். ஓவியம் வரைந்து முடித்ததுமே அந்த தங்க காசுகளை கையில் அள்ளி எடுத்து பார்த்தார். அவை அனைத்தும் நிஜ தங்க காசுகளாக இருந்தனர். ஆகா, தூரிகை வேலை செய்கிறது என்று கூறி மகிழ்ந்தார். இனிமேல் எனக்கு வேண்டிய மட்டும் தங்க காசுகளை வரையப் போகிறேன் என்று கூறியவாறே தங்க காசுகளை வரைய ஆரம்பித்தார். அவன் நிறைய வரைய வரைய அந்த அறை தங்க காசுகளால் நிரம்பியது. அரசரை சுற்றிலும் காசுகளாக இருந்தன. அரசர் தங்க காசுகளுக்கு நடுவே மாட்டிக்கொண்டார். சிப்பாய்கள் வந்து அவர் வெளியே வர உதவி செய்தனர். பிறகு அரசர் ஒரு பெரிய தங்க கட்டியை வரைய ஆரம்பித்தார். அது மிகவும் பெரிதாக இருந்தது. மறைந்ததும் அதை கையில் எடுத்து பார்த்தார். அது உடனே பெரிய பாம்பாக மாறி அவரை துரத்த ஆரம்பித்தது. சிப்பாய்கள் அரசரை துரத்தும் அந்த பாம்பை பிடித்து அரசரை காப்பாற்றினர். உடனே அரசர் இனி தூரிகை தமக்கு வேலை செய்யாது என்பதை உணர்ந்தார். லிங்கனை வரையச் சொல்லி வேண்டியதை பெற விரும்பினார். நான் லிங்கனிடம் நயமாக பேசி எனக்கு வேண்டியதை வரையச் சொல்ல வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே லிங்கனை சந்திக்க சென்றார். லிங்கன், நீ எனக்கு ஓவியங்களை வரைந்தால் நான் என் மகளை உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன் என்று அரசர் லிங்கனிடம் கூறினார். லிங்கன் அரசனின் மகளை மணக்க லிங்கனுக்கு விருப்பமில்லை. ஆனால் அதை கூறவும் அவன் விரும்பவில்லை. சரி, நீங்கள் என்னிடம் தூரிகையை கொடுங்கள், உங்களுக்கு வேண்டியதை வரைகிறேன் என்று கூறினான். அரசரும் மகிழ்ச்சியுடன் தூரிகையை லிங்கனிடம் தந்தார். அரசே, என்ன வரைய வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று லிங்கன் கேட்டான். அரசு அவனை பெரிய அழகிய கடலை வரையச் சொல்லி ஆணையிட்டார். கடலை அழகாக வரைந்தான். இப்பொழுது மீன்களை வரை என்று கூறினார் அரசர். லிங்கன் பலவிதமான மீன்களை வரைந்தான். ஒவ்வொன்றாக எடுத்து கடலில் போட்டான். லிங்கன், எனக்கு படகில் செல்ல வேண்டும், அதற்காக ஒரு படகை வரை என்றார். என்ன வரையச் சொல்வார் என்று எண்ணியவாறே காத்திருந்தான் லிங்கன். அரசர் கொஞ்சம் காற்றை வரைய, அப்பொழுதுதான் படகு நீரிலே செல்லும் என்று கூறினார். லிங்கன் காற்றை வரைந்தான். படகும் மெதுவாக கடலில் செல்ல ஆரம்பித்தது. லிங்கன் பெரிய அலைகளை வரைந்தான். படகு மேலும் கீழும் செல்ல ஆரம்பித்தது. வரைவதை நிறுத்து என்று அரசர் ஆணையிட்டார்.
ஆனால் லிங்கன் வரைவதை நிறுத்தவே இல்லை. மேலும் மேலும் பெரிய அலைகளை வரைந்தான். படகு மேலும் கீழும் தரிகட்டு மிதக்க ஆரம்பித்தது. நிறுத்து நிறுத்து, நான் ஆணையிடுகிறேன், நிறுத்து என்று அரசர் கோபத்தோடு கத்தினார். ஆனால் லிங்கன் வரைந்து கொண்டே இருந்தான். படகு நீரில் மூழ்கும் வரையிலும் அலைகளை வரைந்த வண்ணம் இருந்தான். பிறகு திரும்பி பார்க்காமல் நடந்தான். அன்றிருந்த லிங்கன் ஏழைகளுக்கு உதவும் வண்ணம் படங்களை வரைந்து மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வர ஆரம்பித்தான். நல்லதே செய்யும் மந்திரத்துரியை வைத்துக்கொண்டு நல்லவனாக லிங்கன் வாழ்ந்தான். இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கதையை கேட்டுட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.